2020 என்ன கேட் சாஃப்ட்வேர் படிக்கலாம். இது ஒரு புல்லட்டுடைய ஹேண்டில் நர்லிங் போட்டிருக்காங்க. சரியா, நர்லிங் இதை கழுவியாச்சு. அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட் இது பண்ணியாச்சு. இது புல்லட்டுடைய ஸ்டாண்டு. இங்கே இருக்கிறது பிஸ்டன் ரிங்ஸு. சரியா, பிஸ்டன் ரிங்கு. இது என்னது, புல்லட்டுடைய ஸ்டாண்டு. இது இருக்கட்டும். அப்புறம் கியர் மெக்கானிசம், புரியுதா? இந்த கியர் மெக்கானிசம் ஒரு கியர் எடுத்துக்கும், இதெல்லாம் விட்டுருவோம். அப்புறம் கிளச் பிளேட்ஸு, இதுக்கு ஒரு டிசைன் இருக்குது. அப்புறம் 2025 நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் படித்தா நீங்கள் இது பண்ணலான்னு இருக்கோம். இந்த இருக்கா ஸ்ப்ராக்கெட்டு, நல்லா அந்த அழுக்கெல்லாம் பொங்கி இருக்கு பாருங்க, அந்த கிரீஸ் கரை எல்லாமே. இப்போ இந்த ஸ்ப்ராக்கெட்டை டைமென்ஷன் இல்லாமல் வரையணும், அரே மெத்தடில் பார்ப்போம். ஓகே, அடுத்து ஒரு கேம் மெக்கானிசம் இருக்கும். அப்படி கவுத்து அப்படி ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கவுத்தி தண்ணி எல்லாம் போகும். ஓகே, போச்சு. கத்தாழையில் போய் மாட்டிச்சு. எல்லோரும் கத்தாழையை சாப்பிட்டு போய் சேர்ப்புறாங்க. ஐயோ பாவம். ஷாஃப்ட்டு, ஓகேவா? இதை எப்படி செய்யணுன்றது பார்ப்போம். நர்லிங்கில் இதில் கொடுக்கலாம், மில்லிங்கு, நர்லிங்கு, இவ்வளோ மெக்கானிசம்ஸ் இருக்குது. கேம் மெக்கானிசம், ஓகே. கேம் மெக்கானிசம் எவ்வளோ அழகாக பொங்கி அந்த இதெல்லாம் கலண்டு கிடக்கு பார்த்தீங்களா? அது அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாஃப்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஷாஃப்ட் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஷாஃப்ட் இருக்கா? அடுத்து இருக்கிறது செயின்னு சொல்லிட்டேன். ஸ்ப்ரிங்கு ஸ்லாட்டிங்கு. இது 2D டயக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது 2D டயக்ராமில் யூஸ் பண்ணலாம். எப்படின்றது சொல்கிறேன். கொஞ்சம் நெளிஞ்சிருந்தாலும் தேவைப்படும். வா இங்கே யார் ரெடி, நீ தான் எங்கே பாரடி, இதெல்லாம் தேவைப்படும். போதும். இப்போ இந்த 2D டயக்ராம்ஸ் நீங்கள் வரையும் போது இது தேவைப்படும். இந்த ஆயில் சீல் இதெல்லாம் நம்ம பார்த்தோமா, இந்த கியரிங் மெக்கானிசம்ஸ், ஆயில் சீல். ஓகே, இதெல்லாம் ஷீட் மெட்டல் கிடையாது. இது அந்த மாதிரி தான் வரும். எம்எம்க்கு மேலேயே வரும். ஓகேவா? வண்ண கிளி அட உள்ளார உண்டாச்சு. இதெல்லாம் கிளச் பிளேட்டு, கிளச்சு. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க 2D டயக்ராம்ஸில் எங்கே வரும்ன்ட்டு. ஆயில் சீலு, இன்ஜின் சீலு. ஓகே, நானா இங்கே பாரடி, நீலாம் இங்கே யாரடி. இதெல்லாம் கியர் மெக்கானிசம். இதெல்லாம் இன்றைக்கி வரைய போகிறோம். சாலிட் ஒர்க்ஸ் இதெல்லாம் வரைய போகிறோம். ஓகே, இதெல்லாம் ஷீட் மெட்டலு ஸ்லாட்டிங்கு, இந்த இதில் வரைய போகிறோம். ஓகே, ஸ்ப்ரிங்கு, ஷீட் மெட்டலு, ஆயில் சீலு. இது ஆயில் சீல் கிடையாது, இது பியரிங்கு. ஓகேவா? இருக்கட்டும், பியரிங் இருக்கட்டும். ஒரு புது பியரிங் வாங்கிக்குவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட்டு. கியர் மெக்கானிசம், கியரு. அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்குது கியரு. இது மட்டும் நம்ம இன்றைக்கி பசங்களை
டயக்ராம் போட சொல்லலாம். இப்போ இதை எதுக்கு நம்ம இந்த 2025 இதை படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோம். இப்போ இந்த மெக்கானிசத்தை நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் வரைகிறீங்க, எப்படி வரைகிறீங்கன்றது காமன். ஆட்டோகேடு, சாலிட்வொர்க்ஸு, கேட்டையா எல்லாமே காமன். எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. டைமென்ஷன் எடுக்காமல் வரைகிறது ஒரு மெத்தட் இருக்குது, டைமென்ஷன் எடுத்து வரைகிறது ஒரு மெத்தட் இருக்குது. ஆட்டோகேட் ஆட்டோடெஸ்கில் ஒரு எக்ஸாம் இருக்குது, சாலிட்வொர்க்ஸில் ஒரு எக்ஸாம் இருக்குது, க்ரியோவில் ஒரு எக்ஸாம் இருக்குது, 500 எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை பற்றி கூடிய விரைவில் பார்ப்போம். இல்லை சில மெக்கானிக்ஸத்தை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதை யார் எப்படி வரைகிறாங்க, ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், கேட்டையா, அப்புறம் என்ன இருக்குது, ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், கேட்டையா, NXCAM 7 சாஃப்ட்வேர் இருக்குது. புரியுதா? இந்த கம்ப்ளீட் பைக்கை வரைய அது பற்றி பார்ப்போம். இதுதான் வரைய போகிறோம். ஓகே, இன்னைக்கு